விழுக்கப் போகும் கனமழை எங்கெல்லாம் தெரியுமா? தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் அக்டோபர் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலம் தெற்கு ஒரிசா கடற்கரையோர பகுதிகளில் கோபல்பூருக்கு அருகில் கரையை கடந்து சௌராஷ்டிரா கடற்கரையோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து துவாரகாவிலிருந்து குஜராத்துக்கு தென்மேற்கே சுமார் 240 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 3 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும். அடுத்து 24 மணி நேரத்தில் சற்று மேற்கு திசையில் நகர்ந்து பின்னர் மேற்கு தென்மேற்கு நகர்ந்து தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அக்டோபர் 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்ய வாய்ப்புள்ளது. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோன்று 5/10/2025 அன்று தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்ய வாய்ப்பு உள்ளது. மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 32 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், அதிகபட்ச வெப்பநிலையாக 24 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.